நபி தோழர் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இருக்கும் பொழுது நாங்கள் சலாம் கூறி வந்தோம். அன்னலாரும் பதில் சலாம் கூறுவார்கள். நஜ்ஜாசி அபிசீனிய மன்னரிடமிருந்து நாங்கள் திரும்பி வந்த பொழுது தொழுது கொண்டிருந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் சலாம் சொன்னோம். அண்ணல் நபி பதில் சொல்லவில்லை. பிறகு அதை பற்றி வினவியதற்கு, நிச்சயமாக தொழுகையில் முழு கவனம் தேவைப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி, முஸ்லிம். மன ஓர்மையோடு நின்று அல்லாஹ்வை தொழுக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் நிலைமைக்கு ஏற்றவாறு நடந்து கொண்டோ அல்லது நின்று கொண்டோ வாகனத்தில் அமர்ந்து கொண்டோ தொழுதாக வேண்டும் என்று இந்த வசனத்தில் 239வது வசனத்தில் அல்லாஹு தாலா தொழுகையின் முக்கியத்துவத்தை கூறியிருக்கின்றான். எதிரிகள், திருடர்கள், கொடிய விலங்குகள் போன்றவற்றால் தன்னுடைய உயிர் அல்லது உடைமை அல்லது மானத்திற்கு ஆபத்து ஏற்படும் என்று ஒருவர் அஞ்சினால் இவ்வாறு நடந்தும் தொழுது கொள்ளலாம். வாகனத்தில் அமர்ந்தும் தொழுது கொள்ளலாம். எப்படியேனும் தொழுதே ஆக வேண்டும். தொழுகையை கைவிட அனுமதி இல்லை என்று இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா கூறியிருக்கின்றான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையுடைய அவசியத்தை பற்றியும் அதை கைவிடுவதில் உள்ள தீமைகளை பற்றியும் பல முறை பேசியிருக்கின்றார்கள். ஒரு மனிதனுக்கும் குஃப்ருக்கும் இறை நிராகரிப்புக்கும் இடையே பாலமாக இருப்பது தொழுகையை கைவிடுவதே ஆகும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். இன்னும் எவர் தொழுகையை பேணி தொழுகின்றார்களோ அவர்களுக்கு மறுமையில் அந்த தொழுகை ஆதாரமாகவும் ஒளியாகவும் வெற்றியாகவும் அமையும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எவர் அதனை பேணி தொழுகவில்லையோ அவருக்கு அது அமையாததோடு காரூன், ஃபிர்அவுன், ஹாமான், உபை இப்னு கலப் ஆகிய கொடியவர்களோடு மறுமையில் இருப்பார்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் அஹ்மத், தப்ரானி, தாரமி, பைஹகி. இதை போன்ற விபரமான சிறப்பான ஹதீஸ்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, மற்றும் தொழுகையை பற்றிய விபரமான ஹதீஸ்கள் இருக்கின்றன. தொழுகை விடுவதின் தண்டனைகள், தொழுவதினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி விவரமாக உள்ளது. அனைத்தையும் பார்த்து பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.